டே சண்முகம், ரத்னா பால் கொழுக்கட்டை கொண்டு வரா. அது என்ன, நீ அந்த பையில என்ன வச்சு எடுத்துட்டு வர? இது ஒரு சர்ப்ரைஸ். ம். அங்க வந்தா பார்க்க தானே போத. அண்ணா, அப்ப நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்புதண்ணே. ஆமால, நீ போற வழியில கனி அப்படியே பள்ளிக்கூடத்துல விட்டு போயிடு. சரியா? சரிண்ணே. இல்ல போமா. நான் போயிட்டு வரேன். சரிதா சரிதா. கனி, வீரா, போயிட்டு வரேன். பாய்க்கா. எத்தா பரணி, அவ முகத்துல எம்பிட்டு சந்தோஷம் இருக்கு பாத்தியா? என்னமோ புகுந்த வீட்டுக்கு போற மாதிரியே போறா பாரு. டேய், அவ ரொம்ப நம்பிக்கையா வரா, ஏமாத்திர மாட்டியே. இல்லே, என் தங்கச்சிங்களை என்னைக்காச்சும் நான் ஏமாத்திருக்கேனா? வாழ வரேன் மாமா. போயிட்டு வாங்க. ஏய் சண்முகம், என்னடா இது? இப்ப எதுக்காக நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்க? இல்லை, எல்லாம் ஒரு விஷயமா தான். வாங்க உள்ள. இல்லை அண்ணே, வண்டியை ஓரம் நிப்பாட்டு, இங்கே வெயிட் பண்ணு, வேலையை முடிச்சுட்டு வந்துடுதான். சரிண்ணே. வாங்க. இல்லை வாழ. அண்ணே, என்னண்ணே, அறிவு நல்லதானே இருக்காரு, அவருக்கு ஒண்ணும் இல்லையே. இல்லை, இப்ப நீ எதுக்கு நீ பதட்டப்படுத? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாவ, நம்ம இங்கே நிப்போம். அறிவு, ஒரு நிமிஷம் இரு. அறிவு, அவர் எதுக்கு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வராங்க? இல்லை, பதறாம கொஞ்ச நேரம் நில்லுல. எல்லாம் உனக்காக தானே அவனை வர வச்சிருக்கி. கொஞ்சம் அமைதியா நில்லு. நீ பதறி எல்லா வேலையும் இங்க எடுத்துட்டு போத. சண்முகம் என்னமோ பண்றான், ஆனா இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலடி. இல்லை, எல்லாம் சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி தான் செய்தான். கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு பாருங்க என்ன நடக்குன்ட்டு. அறிவு, சமு, நீ சொன்னபடி எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சாச்சு. அத்தான், அறிவுக்கு என்னாச்சு? ஆட லூசு, அவனுக்கு ஒன்றும் ஆகல, கல்லு மாதிரி தான் இருக்கான். நீ அவனை நேரில் பார்த்து பேச வேண்டாமா? அதுக்கு தான் அவனுக்கு நெஞ்சு வலின்னு போய் சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம். அண்ணே, என்னண்ணே இது, எனக்கு ஒண்ணும் புரியல. அவரை நேர்ல பாப்போம், அவருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டையை கையில கொடுப்போன்னு ஆசையா வந்தேன். அது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போக போகுது. கேளே, நீ எதுக்குல தேவையில்லாம கண்ணு கலங்கி நிக்க? முதல்ல நான் சொல்றது கேளு. இங்க பாருங்க. கொடு கொடு. இல்லை, இதை நீ போட்டுக்க. போட்டுக்க. இந்த இது உனக்கு, நீ போட்டுக்க. இதையும் போட்டுக்கிடுங்க. இப்போ புரியுதா? ரத்னா, உன் அண்ணன் செஞ்சிருக்கிற ஏற்பாடு உனக்கு இன்னுமா புரியல? எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா தான் பிளான் பண்ணிருக்கான். முதல்ல அந்த கோட்டை போடு. இததான் எனக்கு தெரியாம அந்த மஞ்சப்பையில வச்சு ஒளிச்சு கொண்டு வந்தியா? இல்லை, அங்கேயே சொல்லியிருந்தேன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆயிருந்திருக்கான். 10 கேள்வி கேட்டிருப்பீங்க. அதான் இங்கே வந்து சொல்லாமட்டு வந்தேன். அண்ணாச்சி, உள்ள என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. இல்லை, உள்ள போகும்போது நல்லா கவனமா இருங்க. மாஸ்கையும் போட்டுக்கிடுங்க. டாக்டர் மாதிரி நடந்துக்கிறேன் நான், புரியுதா? அந்த மாஸ்கை போட்டுக்கிடுங்க. யாருக்கும் அடையாளம் தெரிய வேண்டாம்.
சரவண், எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. அறிவழகனை டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காவ. சரி, நீர் இவங்களை கூட்டிட்டு போ. டாக்டர்மா, ரத்னா, 2 பேர் என் கூட வாங்க. டாக்டர் மாதிரியே நடந்துக்கங்க. பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி, ஏற்கனவே நான் டாக்டர் தான். ரத்னா பாப்பாவை சொன்ன டாக்டர் அம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அண்ணே, நீ வரலையா? இல்லை அங்கே தேவையில்லாமல் கூட்டம் கொண்டா சந்தேகம் வரும். நீ மட்டும் போயிட்டு வாங்க, டாக்டரால் அவள் பார்த்துக்கிடுவா. வா போலாம். வாங்க டாக்டர் அம்மா. சரி போ. இங்கயா? பார்த்து மெது மெது. இங்க வழி இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த டாக்டர் வெளியே போகட்டும், நீங்க 2 பேரும் உள்ள போயிடுங்க. அண்ணே, கூட போலீஸ் இருக்காங்களே. ரத்னா, நம்ம டாக்டர்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டா சந்தேகம் வராது. நீ தைரியமா இரு. டாக்டர், முதல் செக்கப் முடிஞ்சிருச்சு. அடுத்து கார்டியாலஜிஸ்ட் வருவாங்க, இசிஜி எடுப்பாங்க. பார்த்து கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், பாத்துக்கிறேன். நீங்க தான் அந்த டாக்டர் சொன்ன டாக்டர். உள்ள போங்க. அண்ணா, அந்த இசிஜி மிஷின் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தள்ளிட்டு வாங்களேன். சரிங்க டாக்டர் அம்மா. ஆமா சார். இந்தாங்க டாக்டர் அம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். மேடம், நீங்க நீங்க போய் செக்அப் பண்ணுங்க டாக்டர் அம்மா. அவங்களுக்கு இருதயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. கார்டியாலஜி டாக்டருங்களா? போங்க போங்க. உள்ள போங்க. போங்க டாக்டர், போங்க. சார், இசிஜி செக் பண்ணணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே டாக்டர். சிஸ்டர், உங்களுக்கு எப்படி சாவி கிடைச்சது? அண்ணன் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு லாக் எடுத்து விட்டுடுறேன். அண்ணா, போய் கொஞ்சம் வெளியே பாக்குறீங்களா? தேங்க்யூ சார். இங்க பாருங்க, போலீஸ ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. அதே நேரம் உண்மையான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு, அதான் கொண்டு வந்திருக்கல, அதை ஊட்டி விட்டுட்டு சீக்கிரம் வந்துரு ப்ளீஸ். சார், இசிஜி ஆரம்பிச்சாச்சு. முடிய கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரையும் உள்ள விடாதீங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் நீங்களும் உள்ள போகாதீங்க. ஓகே டாக்டர். சார், பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இல்ல, என்னல ஆச்சு? பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லை, நீ எதுக்கு விட்டு வந்த? நீ அங்கேயே கூடிய இருக்கலாம்ல. ஏய் லூசு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டா, தனியா பேசட்டும். அதெல்லாம் முப்பிடாது. என்ன பார்த்து பாரு, நீ கவலைப்படாத.
இப்ப எனக்கு ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரியா? நீ இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லையே டாக்டர், ம்? ஏதோ சொன்ன என் தங்கச்சி ஏமாத்திர போறேன் அதை போறேன்ட்டு பார்த்தல எப்படி அவளை கூட்டு வந்து சந்திக்க வச்சு பால் கொழுக்கட்டை ஊட்டி விட வச்சிருக்கலாம். பார்த்தேன். தங்கச்சிக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. இல்லை நீ என்ன சலிச்சுக்குத? ஆமா நைட் ஏதோ ஒன்று சொன்னிய, நான் உன்னை ஏமாத்திட்டேன்டி. அப்படி என்ன ஏமாத்திவிட்ட உன்ன? டேய், நீ தெரிஞ்சு பேசுறியோ தெரியாம பேசுறியோ எனக்கு தெரியாது. நீ சும்மா இரு. இல்ல சொல்லிருக்கேன், தான் வந்துருவான். பாத்தியா, இவன் தான் இப்போ இவனை ஏமாத்திட்டான் டீ வாங்கிட்டு வரேன்ட்டு. சரி, என்னன்னு பாத்துட்டு வரேன் இரு. என்ன கதை, என்ன பேசிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைல்ல, ரத்தனா அறிவுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும்னா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா, இவன் என்னவோ தங்கச்சி எல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டுதா, நீ என்னத்த செஞ்ச, என்னை ஏமாத்தி விட்ட, என்னென்னலாம் சொல்லுதால. அது ஒன்றும் புரிய மாட்டேங்கி. புரியாதனாலதான் நீ இன்னும் அண்ணனா இருக்க. இல்லைன்னா நீ எப்பயோ அப்பாவா இருப்ப. இல்லை நீ என்னல சொல்லுத? எப்படி இருக்க ரத்னா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜெயில்னா நரகம்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு அறிவு. நான் மட்டும் எப்படி ரத்னா? உன்னை நினைக்காத நிமிஷம் இல்ல தெரியுமா? இவ்வளவு சித்திரவதை யாருக்காக? உனக்காக தான். என் ரத்னாக்காக தானே திரும்ப திரும்ப சொல்லி ஒவ்வொரு நிமிஷத்தையும் தாண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் அறிவு? ஏன் எதுக்காக நம்மளுக்கு மட்டும் இந்த தலைவிதி? சத்தியமா எனக்கும் தெரியல. எவ்வளவு யோசிச்சாலும் எங்க தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணணும் ஒண்ணுமே புரியல. நீங்க கவலைப்படாதீங்க அறிவு, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்களை ஜெயில கிடக்க என் அண்ணன் விட மாட்டாரு. அது உங்களை வெளியில கொண்டு வரதா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை சண்முகம் தான். நிச்சயம் எங்க அண்ணன் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. அது இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. தைரியமா இருங்க. இங்க பாரு, என்னோட தைரியமே நீதான் ரத்னா. இங்க பாரு, நான் உள்ள இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் பேரை மட்டும்தான் என் மனசு சொல்லுது. நாத்த முடிச்ச செல், மூட்டை பூச்சி கடிக்கிற படுக்க, 2 அழுக்கு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுல நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? அதுல ஒரு பெட்ஷீட்ல உன் பேரை எழுதியிருக்கேன். அதை அப்படியே சுத்தி தலையில வச்சுதான் படுக்கிறேன். உன் பேர்ல தலை வச்சு படுக்கிறது அப்படியே உன் மடியில படுக்கிற மாதிரியே இருக்கும். அதை வச்சுதான் என்னால தூங்க முடியுது. கவலைப்படாதீங்க அறிவு, கூடிய சீக்கிரமே நீங்க வெளியே வந்துருவீங்க. நம்ம சந்தோஷமா வாழதான் போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். பால் கொழுக்கட்டையா? உட்காருங்க. பாத்து. அண்ணாச்சி, உண்மையான கார்டியாலஜிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருக்கிறத பார்த்தா மாட்டிக்குவோம். ஐயோ, இப்ப என்ன செய்யுது டாக்டர் அம்மா? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நாம அவங்கள சமாளிக்கலாம். வாங்க. யாரையும் உள்ள விடாதீங்க, பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். எல்லாம் செக் பண்ணியாச்சா? எல்லாம் செக் பண்ணிட்டேன் டாக்டர். நீங்க இசிஜி பண்ணா போதும். ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருமா? சரியா தெரியலையே. டாக்டர், என்ன தெரியலையா? நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு வந்தப்ப கூட நீங்க தானே எனக்கு கார்டியோ கிளாஸ் எடுத்தீங்க. அப்படியா? வருஷத்துக்கு 50 பேர் வர்றாங்க, எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ என்னமா பண்றீங்க? நான் இப்போ தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். அப்படியா? பிஜிக்கு நீட் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
சரிம்மா, இப்போ ஒரு பேஷண்ட்டை எவால்வேட் பண்ண போயிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். டாக்டர் ஒரு என்னம்மா? நிமிஷம். பிஜில நான் கார்டியாலஜி எடுக்கவா இல்ல ரேடியாலஜி எடுக்கவா டாக்டர்? அத கூடவா முடிவு பண்ணாம நீட் எழுதுனீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாக்டர். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுங்கம்மா. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க டாக்டர். அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன மருந்தை டாக்டர் ஐயோ நன்றி டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர். நன்றி என்ன நன்றி. உங்களை எங்க பார்க்காம போயிடுவோம்னு நினைச்சேன். நீங்க தான் எங்க அப்பாவோட இதயத்தை காப்பாத்துனீங்க. யார் நீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் உங்களுக்கு என்ன தெரியணும்னு அவசியமே இல்லை டாக்டர். பக்தனுக்கு தான் கடவுளை தெரியணும், கடவுளுக்கு பக்தனை தெரியணும்னு அவசியமே இல்லை டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் டாக்டர். தெரியும் டாக்டர். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? இப்போ என்ன வேணும்? ஐயோ டாக்டர், ஐயோ என்ன அப்பா கொண்ட மாதிரி எனக்கு படப்படன்னு அடிக்கி ஒரு மாதிரி குத்து குத்துது. எங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி என்னைய காப்பாத்திடுங்க டாக்டர். என்னைய காப்பாத்திடு டாக்டர். என்னைய நம்பி ஒரு குடும்பம் இருக்கு டாக்டர். வலிக்குதே. என்னைய காப்பாத்திடுங்க டாக்டர். எங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி என்னைய இங்கதான் வலிக்கு. டாக்டர் இவருதான் டாக்டர், பஞ்சாயத்து பிரசிடென்ட். காப்பாத்திருக்க டாக்டர். இங்கதான் இல்லை. சீக்கிரமா போய் ரத்னம் வெளியே கூட்டிட்டு வாங்க. என்னடா 2 பேரும் கொஞ்ச நேரமாவது பேச வேணாமா? ப்ளீஸ் டா, ஒரு 2 நிமிஷம் சமாளிடா ப்ளீஸ். டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர், பாருங்க. உனக்கு இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. பொண்ணு கூட இத பாருங்க சார், நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லா ரெஸ்பிரேஷன், பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்ல, சாதாரண மூச்சு பிடிப்பு தான். ஜிம்முக்கு எதுவும் போவீங்களா? ஜிம்முக்கு பக்கமா தான் போவேன் டாக்டர். டெய்லி கடைக்கு அந்த பக்கம் தான் போவேன். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படி தான் போவேன். கோயிலுக்கு ஜிம்மு பக்கமா தான் போவேன். அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. இத பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இது சாதாரண தசை பிடிப்பா தான் இருக்கும். டாக்டர் இவர ட்ரையாடுக்கு கொண்டு போங்க. ஓகே. அங்க இருக்கிற டாக்டர் நீங்க அப்பாவை காப்பாத்துறீங்க. நீங்க தான் கைராசி டாக்டர். என்னை கை விட்டுறாதீங்க. அது வரைக்கும் உங்க கையை விட மாட்டேன். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணு இல்லையா? அப்படியே இருந்தாலும் டாக்டர்ஸ் காப்பாத்திடுவாங்க. பேசாம இவர் கூட போங்க, கையை விடுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போயாகணும். என்ன விடுங்க. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த கையை நான் விட மாட்டேன். இதுதான் என் நம்பிக்கை. நீங்களே என்னை காப்பாத்திருங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டே என்னை ஒப்படைச்சிடாதீங்க டாக்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர். நீங்க தான் எனக்கு நேரம் இல்ல. டாக்டர் எப்ப வேணா அந்த ரூமுக்குள்ள போயிடுவாங்க. தயவு செஞ்சு போய் ரத்னம் கூட்டிட்டு வா. போ சீக்கிரம் போ. சரி இரு, நான் போறேன். போய் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். காப்பாத்துங்க டாக்டர். உங்க காலை கையால அடிச்சு கேட்டுருக்காங்க. நல்லா காப்பாத்துங்க டாக்டர். ரத்னா, கேட்டே, என்னாச்சு? ரத்னா வா, சீக்கிரமா கிளம்பலாம். சிச்சுவேஷன் ராங்கா இருக்கு, மாட்டிக்கு போறோம். ப்ளீஸ் இன்னும் 5 மினிட்ஸ் கூட பேசலடி, ப்ளீஸ். ஏய், நீ வேற ஒரு நிமிஷம் தள்ளுறி. சிஸ்டர் அறிவு, படுங்க. நீங்க ஏற்கனவே 10 நிமிஷம் பேசிட்டீங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் பத்தாது. ஏய், உண்மையான கார்டியாலஜிஸ்ட் வந்துட்டாங்கடி. சிக்கனோ செத்தோம் வெளியே தான் இருக்காங்க. பாண்டியும் சேர்ந்து மாட்டுவாண்டி. சீக்கிரமா கிளம்பணும். கமான், வா போலாம் வா. சிஸ்டர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதை சண்முகத்திட்ட கொடுத்துரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. பாத்துக்கோங்க. பத்திரம் ரத்னா. சரி வா போலாம் ரத்னா, பாத்துக்கோங்க. வா பாடி. சர்வா ஒண்ணும் இல்ல. சர்வா எல்லாம் சரியா போயிடுச்சு. சர்வா சர்வா டாக்டர்
கைராசி டாக்டர், சரியா போச்சு டாக்டர். என்னை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ, ஐயோ, கைராசி டாக்டர், கைராசி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சொல்லிட போறேன். நீ நினைச்சது வந்து போக ஹார்ட் அட்டாக் என்ன நீ வளர்க்குற பூனை நினைச்சியா? நீ சரியான பைத்தியமா இருக்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க சார், நம்ம மேல இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். அண்ணே இல்ல பாத்தியா, பேசிட்டியா? இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, அண்ணனுக்கு போய் எதுக்குல தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, கூடிய சீக்கிரம் நிரந்தரமா அவங்க கூட சேர்ந்தே நீ வாழ போத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல, நம்பிக்கையோட இரு. அண்ணன் இருக்கல்ல. இல்லை, அவன் ஏதாவது சொன்னானா? ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். இந்த லெட்டரை அறிவு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. லெட்டரா? இது நல்ல. ஏய், என்ன எழுதிருக்கு அதுல? நான் அதை போறவ சொல்லுதேன். சரி, கிளம்புவோமா?